பூவுக்குள்ளே பிறந்ததால் வாசங்களால் பேசுகிறார். வெண்ணிலவில் வளர்ந்ததால் வெளிச்சம் கோடி வீசுகிறார். மங்கையின் கன்னத்தில் மஞ்சளின் வண்ணங்கள் வந்ததும் எப்படியோ, மாலையின் வெயிலும் காலையின் வெயிலும் சேர்ந்ததால் இப்படியோ. அடி பூமியே நூலகம் பூக்களே புத்தகம் என்று நான் வாழ்ந்து வந்தேன். இன்று பெண்களே நூலகம் கண்களே புத்தகம் உன்னிடம் கண்டு கொண்டேன். சரி போலாமா? போலாண்டி போலாம். நீங்களும் வரீங்களா? நீங்க வீட்ல ரெஸ்ட் எடுக்கலாம்ல, காலையிலேயே டயர்டா இருக்குன்னு சொன்னீங்களா இல்லையா? விட்டு வீட்லயே இருக்க வச்சிருவீங்க நீ. 9 மாசமா என்ன எங்கேயும் கூட்டிட்டு போக மாட்டேங்கிறீங்க. கோவிலுக்கு தானே நாங்களும் வரோம். நீ எங்களுக்கு வீட்ல இருந்தாதான் நீ ஒரு மாதிரி இருக்கு. குழந்தைங்களாம் அழுகுது, எங்கேயாவது வெளியில கூட்டிட்டு போமான்னு. அப்படியே சௌமியா, நாளா என்னோட டைம்ல எல்லாம் நான் வீட்ல இருக்கணும்னு தான் ஆசைப்படுவேன். அப்பா நல்லா வீட்ல உட்காரணும், நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்னு தான் நானா நினைப்பேன். அது என்னமோ தெரியல, நீ எங்களுக்கு எங்கேயாவது வெளியில போகணும்னு தான் தோணுது. இந்த கால் கையெல்லாம் வலிக்கிறதே இல்ல. வலிக்கும் நீ, வலிக்காம இருக்குமா? ஆனாலும் எங்கேயாவது போகணும்னு தோணுது. நாங்க என்ன பண்றது? ஆக மொத்தத்துல 9 மாசமா உங்க தொல்லையே தாங்க முடியல எங்கனால. ஒரே டார்ச்சர் தான். ஹலோ, நீங்களாம் நல்லா ஊர் சுத்த போனீங்க. எங்களை 5 மாசத்துக்கு மட்டும் தான் ஆபீஸ்க்கு அனுப்பிச்சு விட்டீங்க. அதுக்கப்புறம் வீட்ல உட்கார வச்சிட்டீங்க. பெருசா என்னடி 2 மந்த் தானடி வீட்ல இருக்கீங்க? 2 மந்த்னாலும் 2 மாசம் நாங்க வீட்ல இருந்தோம். உனக்கு என்னப்பா தெரியும்? எங்களுக்கு தான் எங்க கஷ்டம் தெரியும், உங்களுக்கெல்லாம் தெரியுமா? சும்மா வீட்டுக்குள்ளேயே அடைச்சு போட்டுற வேண்டியது. அப்படி நடக்கணும்னா கூட இங்க வெளியில நடக்க வச்சுட்டு திரும்பி கூட்டிட்டு வந்துடுறது. எங்களுக்கு இந்த மாதிரி கோவில்லாம் போகணும்னு ஆசை இருக்குல்ல. எங்க ஆசையை நீங்க தானே நிறைவேற்றணும். நிறைவேற்றுறேன். ஆனா சௌமியா, உனக்கு எப்ப வழி வரும்னே தெரியாதுடி. நீ பேசாம வீட்ல இரு. ஸ்னேகா கூட இன்னும் 2 மந்த் இருக்கு. உனக்கு அப்படி இல்ல, நீ பேசாம வீட்ல இரு. எப்ப வழி வரும் நம்மளால சொல்ல முடியாது. ஸ்னேகாவும் உன் கூட இருப்பா. என்னடி லூசுத்தனமா பேசுற? வீட்ல இருந்தா எவ்வளவு போர் அடிக்குது தெரியுமா? நாளா வருவேப்பா, எனக்கெல்லாம் தெரியாது. நான் வந்துதான் ஆகுவேன். என் குழந்தை வழி வந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லிரு முன்கூட்டியே. அப்ப நான் வீட்ல இருந்துக்கிறேன். எப்படிமா? அம்மா நான் வெளியில வர போறேமான்னு சொல்லுமா? ஆமா, நீ விடுங்க. இப்ப மரியாதையா என்ன கூட்டிட்டு போயிருங்க, அவ்வளவுதான். உங்களுக்கெல்லாம் அவனா இது சொல்லி என்ன வீட்ல உட்கார வைக்கிறது. அதுதானே அவளுக்கு துணையா இருக்கணும்னு என்னையும் வீட்ல இருக்க வச்சிடுறது. வேணா அவ வீட்ல இருக்கட்டும்பா, நான் வரேன். ஸ்னேகா, நீ ஆடி இப்படி என்னையும் கூட்டிட்டு போன்னு ஒரு வார்த்தை சொல்லி இருக்க கூடாதா? போடி ஸ்னேகா. அவ்வளோ நம்படி ஸ்னேகா. என்ன உடைச்சிட்ட ஸ்னேகா, உடைச்சிட்ட. ஐயோ, நானா உடைச்சேன்? பின்ன அவளை வேணா வீட்ல இருக்கட்டும், என்ன கூட்டிட்டு போங்கன்னு சொன்னியே. ஹலோ, எனக்கு இன்னும் 2 மந்த் இருக்குப்பா. இருக்குடி, உனக்கு இருக்கு. இரு, குடும்பத்துக்கே ஒரு நாள் இருக்கு. என்ன பண்றது மட்டும் பாருங்க. ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்கல்ல. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நானும் ஸ்னேகாவும் நிம்மதியா தூங்குவோம். அதுக்கப்புறம் நீங்களாம் தான் அலைய போறீங்க பாருங்க. பால் கொடுக்கும் போது மட்டும் தான் நாங்க எந்திரிப்போம். மத்த டைம் எல்லாம் நீங்க முழிச்சிருக்க வைக்கிறேனா இல்லையான்னு பாருங்க. என்ன ஸ்னேகா, கரெக்ட் தானே? ஆமாண்டி. வெளியில கூட்டிட்டு போறீங்களா இல்ல நானே வெளியில வரட்டுமா? ஆமா, கோவிலுக்கு தானே போலாம். எப்படி போறோம்? நடந்து போறோம்டி. நடந்தா இங்க இருந்து அவ்வளவு தூரமா? ஹலோ மேடம், நீங்க ஈவினிங் நடப்பீங்கல்ல, அந்த இதை இப்ப காலையில நடங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் வேற நடக்கணுமா? காலையிலயும் நடக்கணும், சாயந்தரமும் நடக்கணும். வா பேசாம. நீங்க 2 பேர் தானே வரேன்னு ஆசைப்பட்டீங்க, நடந்து வாங்க. நாங்க 3 பேரும் நடந்து போறோம் நம்ப முடிவு பண்ணிருந்தோம். நீ வரதா இருந்தா வரல, இல்லனா வேணா விட்டு. வர வந்து தொலைற. நடந்து கூட்டிட்டு போனாதான் வருவேன்னு சொன்னீங்கனாலும் என்ன பண்றது, வரதானே செய்யணும். அப்ப கூட வர மாட்டேன் நீ சொல்ல மாட்டல. கால் விளைச்சிச்சுனா அன்பு இருக்கா? அன்பு காலை பிடிச்சிடுவா. அப்புறம் என்ன? அதானே உனக்கு அண்ணன் இழிச்ச வாயில. ஹலோ, பொண்டாட்டிக்கு அவன் தான் செஞ்சாகணும், செய்யதான் செய்வா. எப்பா புருஷனோ பொண்டாட்டியோ என்னமோ பண்ணிக்கோங்க, இதுக்குள்ள நான் வரலப்பா. உங்களுக்குள்ள நான் வந்தா நான் தான் தனியா நிக்கணும். புருஷனும் பொண்டாட்டி நல்லா சிரிச்சிட்டு இருப்பீங்க, கடைசியில என்ன மாட்டி விட்டுருவீங்க. தெரியுதுல, இதுக்கு நீ பேசாம இருந்திருக்கணும். ஆனா வாய வச்சுட்டால இரு, உன் கண்ணு முன்னாடியே என் புருஷனை உட்கார வச்சு காலம் சுட வைக்கிறேன். நீ என்னமோ பண்ணிக்கோடி, எனக்கு கவலை இல்லப்பா. ஐயே, கோவிலுக்கு போகும்போது கூட மாட்டி சண்டை போடணும். கொஞ்ச நேரம் அமைதியா வரீங்களா? இப்படியே நின்னுட்டு இருப்பீங்க. உங்க 2 பேத்து புருஷங்க வந்து என்கிட்ட கத்தணும். என்கிட்ட இல்ல, எங்க கிட்ட. என் பொண்டாட்டிங்களை எதுக்குமா நிக்க வச்சிருக்கீங்கன்னு கேட்பாங்க. வாங்க பேசாம. அதான் அவங்க வெளியில போயிருக்காங்களே, அந்த தைரியத்துல தான் 2 பேரும் வரீங்க. நல்லாவே தெரியுது. உங்க 2 பேத்துக்கு ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சும் நீங்க தைரியமா வெளியில சுத்திட்டு இருக்கீங்க. எந்த ஆபத்து வந்தாலும் நீங்க 3 பேர் ஃபேஸ் பண்ணிடுவீங்களா? அப்புறம் என்ன? எனக்கெல்லாம் தெரியாதுப்பா. கத்தி எடுத்துட்டு வந்துட்டா நாளா ஒரே சுட்டுன்னு ஓடிடுவேன். உங்க 2 பேத்தையும் விட்டுட்டு நாங்க 3 பேர் ஓடி வந்துருவோம். நீங்க தான் என்ன ஏதுன்னு பாத்துக்கணும். இவங்க 3 பேரும் நம்ம குடும்பமானே சந்தேகமா இருக்குடி. ஆமாண்டி, நமக்கு ஒண்ணுனா நம்ம பிரெக்னன்ட் வேற இருக்கோம். நம்ம காப்பாத்தணுமா இல்லையா? விட்டுட்டு ஓடிடுவாங்களாம். சாரிமா, தப்பா சொல்ற. காப்பாத்த வேண்டியது உங்கள, அவனை. ஏன் நீ நாங்க பாவம் இல்லையா? யாரமா நீங்களா? நீங்க பாவமா இல்லையான்னு எனக்கு தெரியுமா? என்னென்ன வேலை எப்ப பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். தைரியத்தை ஊட்டி ஊட்டி எங்க அப்பாங்க வளர்த்தாங்க. நாங்க என்ன பண்றது? அப்போ அம்மா பால் ஊத்தி வளர்க்கல, தைரியத்தை ஊத்தி தான் வளர்த்திருக்காங்க. அப்பா அம்மா பால் ஊத்தி வளர்த்தாங்க, அப்பா தைரியத்தை ஊத்தி வளர்த்தாரு. சூப்பர்மா. யாரு வம்பிழுத்தாலும் கையை உடைச்சு கையில கொடுத்தாரு. அதனாலதான் சொல்றோம், அந்த அளவுக்கு எங்க 3 பேத்துக்கெல்லாம் தைரியம் இல்லப்பா. நாங்க ஓடி வந்துருவோம், நீங்க பார்த்து ஃபேஸ் பண்ணிட்டு வந்துருவீங்க. இப்பதான் புரியுது, காலேஜ்ல ஸ்கூல்ல ஒருத்தர் கூட லவ் பண்ணலன்னு. அண்ணி லவ்வா? எங்க கிட்டயா? லவ் லெட்டர் கொடுத்தா லவ் லெட்டர் கொடுக்குற கையை உடைச்சிருவீங்கன்னு தெரியும். அதனாலதான் சொல்லல.
பிள்ளைங்களே, இவ்ளோ பெருமையா நீங்க ரெண்டு பேரும் பேசணும்னு அவசியம் இல்ல. ஆமா, ஏதோ நீங்க பேசுறீங்க, நாங்க ஏத்துக்கிறோம், விடுங்க. பேசாம ரெண்டு பேரும் கிளம்பி வந்துருங்க. ஓகே ஓகே, போலாம். சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு வட்டாயதுக்கு. அடபாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு பானம் எண்ணத்துக்கு. பச்சை கிளிகள் தோலோடு பட்டுக்குயிலோ மடியோடு. பூலோகம் ஆனந்தத்தின் இல்லை, இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தமில்லை. ஏண்டி இப்படி பண்ற நீ? எதுவா இருந்தாலும் இந்த அம்மா கிட்ட சொல்ல வேண்டியதானே. சொல்லி நீ என்னம்மா பண்ண போற? என்ன பண்ணுவ? இவ்ளோ நாள் நீ கிடைச்சது பத்தலையா? போயிருமா பேசாம. கையெல்லாம் ஏண்டி அறுத்துக்கிற? இதெல்லாம் பண்ணாதுன்னு உன்கிட்ட எத்தனை டைம் சொல்லிருக்கேன். ஏண்டி என் பேச்சு கேட்க மாட்டேங்கிற? எப்படிமா எப்படி பண்ணாம இருப்பேன்? இந்த சௌமியா என் வாழ்க்கைக்குள்ள மொத்தமா மாத்திட்டா. எனக்கு வாழவே பிடிக்கலம்மா. அப்படியெல்லாம் பேசாதடி. இந்த அம்மாவும் கூட இருக்கேன்டி. நான் தான் அப்பவே அந்த அன்பை விட்டுறடி, அவெல்லாம் உனக்கு செட் ஆக மாட்டான்னு சொன்னேனேடி. நீ என்ன சொன்னாலும் அந்த அன்பை என்னால விட்டு கொடுக்க முடியாதுமா. அந்த அன்பு எனக்கு மட்டும்தான். என்னை விட இதுக்கு நான் செத்தே போயிடலாம். என்ன விடுமா. அப்படியெல்லாம் பேசாதடி, அம்மா அடிச்சு விடுவேண்டி. பேசாம போறியாமா? உன் பொண்ணுக்கு என்ன நல்லதோ அதை உன்னால பண்ண முடியல. நீ வந்து என்கிட்ட பேசிட்டு இருக்கியா? போயிருமா பேசாம. என் பொண்ணு என்ன ஆசைப்பட்டாலும் நான் செய்வேன். உனக்கு என்னதான் வேணும்? எனக்கு அன்புமா வேணுமா. என்னால முடியலமா. வேற ஏதாவது கேளேண்டி. ஏண்டி இதையே கேக்குற? அவ வேண்டாண்டி. வேற பொண்ணு கூட வாழ்ந்த வேண்டிய. அவன் உனக்கு வேணாம், உனக்கு செட் ஆக மாட்டான். அப்புறம் ஏமா சின்ன வயசுல இருந்து அவன் உனக்கு தான் சொல்லி வளர்த்தீங்க? அதனால தானமா நான் அன்பு மாமாவை காதலிச்சேன். இப்ப அவன் எனக்கு இல்லைன்னு சொன்னா நான் எப்படிமா ஏத்துப்பேன்? நீயே கொஞ்சம் யோசிச்சு பாருமா. எனக்கு அன்பு மாமா மட்டும்தாம்மா வேணும். அந்த சௌமியாவை ஏதாவது பண்ணி பிரிச்சு விடுமா. உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேம்மா. அன்பு மாமா இல்லைன்னா என்னால வாழ முடியாதுமா. ஆவோனா நீ இதேதான் பண்ணிட்டு இருக்க. இன்னொரு டைம் கையெடுத்ததை பார்த்தேன், அவனுக்கு அவ்வளவுதான் மரியாதை. எனக்கு வாழவே பிடிக்கல, விடுமா. என்னடி என்ன பேசிட்டு இருக்க? அந்த சௌமியா அவன் கூட நல்லா வாழ்ந்துட்டு இருப்பா, நீ இப்படி உட்காந்து அழுந்துட்டு இருப்பியா? அந்த அன்பு உன்னை கல்யாணம் பண்ணிட்டா மட்டும் நல்லா சந்தோஷமா வச்சுக்குவான்னு நினைக்கிறியா? இல்லடி, சௌமியா தான் அவன் துடிப்பான். உன்னோட லைஃப் தான் ஸ்பாயில் ஆக போகுது. அதுக்கு நான் ஒரு நல்ல பையனா பார்த்து சொல்றேன், அவனை கல்யாணம் பண்ணிக்கோ. ஒழுங்கு மரியாதைய போயிரு. எனக்கு யாரும் வேணாம், நான் இப்படியே இருந்துக்கிறேன். எனக்கு அன்பு மாமா மட்டும் தாம்மா வேணும், வேற யாரும் எனக்கு வேண்டாம்மா. என்னடி இப்போ உன் பிரச்சனை? உனக்கு அந்த அன்பு தானடி வேணும். அவ மட்டும் தாம்மா எனக்கு வேணும். சௌமியா நல்லா வாழ்றது என்னால பார்க்க முடியலம்மா. சௌமியாவை ஏதாவது பண்ணுமா ப்ளீஸ்மா. உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேம்மா. அந்த அன்பு மாமாவை அதுக்கப்புறம் கூட நான் பாத்துக்கிறேன். ஆனா சௌமியா வாழக்கூடாதுமா. அவ நல்லா வாழக்கூடாதுமா. அவ குழந்தையும் உயிரோட வரக்கூடாதுமா. ஏதாவது பண்ணுமா. என்னால எதுவுமே பண்ண முடியலம்மா. அந்த சௌமியாவை எதுவுமே என்னால பண்ண முடியல. உன் பொண்ணு தோத்துட்டமா அந்த விஷயத்துல. நீ இதாம ஏதாவது பண்ணணும். அன்பு மாமாவை எனக்கே கிடைக்கிற மாதிரி பண்ணுமா ப்ளீஸ்மா. அன்பு மாமா எனக்கு மட்டும் தாமா வேணும். என்னடி அவனையே பிடிச்சி தொங்குறா? அவன் என்னடி சந்தோஷமா வாழ்ந்துருவான். அவங்க ரெண்டு பேரும் நாசமா தான் போவாங்க. நீ கவலைப்படாத. இப்படியெல்லாம் பண்ணாதடி. அன்பு உன் கூட வாழ வரமாட்டாண்டி. நீ என்ன பண்ணாலும் அந்த சௌமியாவை உயிருக்கு உயிரா அவன் காதலிச்சிருக்கான். என் காதல இப்ப பொய்ன்னு சொல்றியாமா நீ? என் பொண்ணு காதல எப்படி பொய்யா மாறும்? உன் காதல பொய் இல்லடி. நான் தான் சொல்றல, என் பேச்ச கேளுடி. அவன் உனக்கு வேணாண்டி. அவன் உன் கூட வாழ மாட்டான். சௌமியா உயிருக்கு உயிரா காதலிக்கிறான். உன் கூட எப்படி வருவான்? வருவாமா. சௌமியாவை ஏதாவது பண்ணா? உலகத்துல சௌமியாவே இல்லாம போயிட்டா என் கூட தானமா வாழணும். வருவாளம்மா. உலகத்துல சௌமியா இருக்க கூடாதுமா. அது மாதிரி நான் பண்ணுவேம்மா. அவ என் கூட வாழணுமா. என் கூட மட்டும்தாம்மா வாழணும் அவ. மைனா, அம்மா சொல்றல, அம்மா பேச்ச கேளுடா. அம்மா உனக்காக தான் இந்த சொத்தெல்லாம் புடுங்கி வாங்கினா. அம்மா பேச்ச கேளுடா. ஆனா இந்த சொத்தெல்லாம் இருந்து என்னம்மா பிரயோஜனம்? அன்பு மாமா இல்லையேம்மா. மாமா கூட சந்தோஷமா வாழணும் தாம்மா நான் நினைச்சேன். ஆனா எப்போது சௌமியா மாமா வாழ்க்கைக்குள்ள போனாலும் அப்பையில இருந்து என்னால வாழ முடியலம்மா. ஒவ்வொரு நாளும் அவ்வளவு கஷ்டப்படுறேம்மா. இதுக்கெல்லாம் காரணம் அந்த சௌமியா தாம்மா. அவளை எப்படிமா நான் விட்டுருவேன்? விட மாட்டேம்மா. அவளை நான் விடவே மாட்டேன். நீ எவ்வளவுதான் சமாதானப்படுத்தினாலும் எனக்கு அன்பு மாமா மட்டும்தாம்மா. வேற எனக்கு வேண்டாமா. அம்மா நீ ஒன்னு யோசிச்சு பாரு. உன் பொண்ணு அன்பு மாமா கூட வாழ்ந்ததம்மா சந்தோஷமா இருப்பா. அப்போ உன் பொண்ணுக்கு எது நல்லதோ அதை தானம்மா நீ செய்யணும். அந்த சௌமியாவை வாழ விடக்கூடாதுமா. இதை தானம்மா நீ முன்னாடி நினைச்சிட்டு இருந்த. நீ மாறிட்டேலம்மா. எனக்கு என் பொண்ணு வாழ்க்கை ரொம்ப முக்கியம் டி. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடி. ரெண்டாவதாரமா நீ போக கூடாது. எப்போதுமே நீ ஃபர்ஸ்டா மட்டும் தாண்டி இருக்கணும். அவன் வேண்டாண்டி. எல்லாருமே ரெண்டாம் தரமா தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லுவாங்க. என் பொண்ணு அப்படி கஷ்டப்படக்கூடாது. என் பொண்ணு எல்லாத்துலயும் ஃபர்ஸ்டா தான் இருக்கணும். அதுதாண்டி எனக்கு வேணும். ஆனா உன் பொண்ணுக்கு அன்பு மாமா கூட தானமா வாழணும். கையில பாரு ரத்தம் வருது. நான் போயிட்டு அந்த துணி எடுத்துட்டு வரேன். ஒண்ணு அவ இந்த உலகத்துல இருக்கணும், இல்லன்னா நான் இருக்கணுமா. இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதாம்மா நடக்கணும்.
அவ வாழக்கூடாது, வாழவே கூடாதுமா. அவ சந்தோஷமா வாழக்கூடாதுமா. அன்பு மாமா எனக்கு மட்டும்தான். இப்படி பைத்தியமா ஏண்டி மாறுற? இதனமா சொன்ன, நீ மட்டும் தானே சொன்ன. நான் பைத்தியமே ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு அன்பு மாமா மட்டும்தாம்மா, எனக்கு அன்பு மாமா மட்டும்தான். இல்லைன்னா என்னால வாழ முடியாதுமா. அன்பு மாமா எனக்கு வேணும், எனக்கு கண்டிப்பா வேணுமா. விட மாட்டேன், விடவே மாட்டேமா. உன் பொண்ணு அன்பு கூட சந்தோஷமா வாழ்றத நீ பாப்பம்மா, பார்த்தே தீருவமா. விடு, நான் போறேன். நல்லபடியா சாமியெல்லாம் பாத்துட்டீங்களா? பாத்துட்டோம் பாட்டிமா. சரிம்மா, பூசெல்லாம் கொடுத்துட்டீங்க தானே? பாட்டி, பூசை கொடுத்துட்டு வந்துட்டோம் பாட்டி. எப்படிமா ரெண்டு பேரும் நல்லா நடந்துட்டு இருக்காங்களா இல்ல உட்கார்ந்துட்டே இருக்காங்களா? இல்ல பாட்டி, நல்லா நடந்துட்டே தான் இருக்காங்க. நடக்க வச்சுட்டு தானே பாட்டி நாங்க இருக்கோம். நல்லா நடந்தாதான் குழந்தை ஆரோக்கியமா பிறக்கும், அப்பதான் நார்மல் டெலிவரி ஆகும். சரி பாட்டி, சரி. நாங்க ரெண்டு பேரும் நல்லா தான் நடந்துட்டு இருக்கோம் பாட்டி. அப்பா அம்மா எல்லாரும் சேர்ந்து எங்களையே பாத்துக்கிறீங்க. இதுல சொல்லவே வேண்டாம், பெருசுங்கெல்லாம் சேர்ந்து உட்கார்ந்து கதை அடிச்சிட்டு மட்டும் தான் இருக்கீங்க. நாங்க ஒரு பக்கம் உட்கார்ந்து பேசினா பெருசுங்க எல்லாரும் போய் ஒரு பக்கம் உட்கார்ந்துக்கிறீங்க. இதெல்லாம் நைட்டோட மாடியில தான் தூங்குறீங்க எங்களை விட்டுட்டு. இந்த பாட்டிமாருங்களா எப்படி குழந்தை பிறந்த பாத்துக்கணும், இதெல்லாம் நாங்க பாக்கணும்ல. உங்களுக்கு என்ன டெய்லி சமைச்சு தரணும், இதெல்லாம் பாட்டிமாருங்க தானே யோசிக்கணும். அப்புறம் என்னம்மா? அத அம்மா, நீங்க எல்லாரும் சேர்ந்துட்டு எங்களுக்கு என்ன சமைச்சு கொடுக்கறதுனே யோசிச்சுட்டு இருங்க. அதெல்லாம் சரி பாட்டி, அவங்களுக்கு சமைச்சு தரீங்க, அதையே எங்களுக்கும் சாப்பிட சொல்றீங்களே. அதெல்லாம் இல்லம்மா ஐஷு, உனக்கும் எப்படியும் கொஞ்ச நாள்ல கல்யாணம் ஆயிருமா? கல்யாணமா? கொஞ்ச நாள்? யார் சொன்னது உங்களுக்கு? அதுக்கப்புறம் நீயே குழந்தையனால தெம்பா பெத்துக்கணும்ல பாட்டி. அது அந்த டைம்ல பார்த்தா போதும் பாட்டி. இப்ப இருந்தே ஹெல்த் எல்லாம் நல்லா ஆரோக்கியமா வச்சுக்கணும். சரி பாட்டி, சரி. இது நல்லா இருக்கே பாட்டி. என்னம்மா, அதுதானே உண்மை. வாங்கம்மா, எப்படிமா இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் மலரு. என்ன நேத்து நைட்டு தானே பாத்துக்கிட்டீங்க? வீட்டுக்கு எப்ப யாரு வந்தாலும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு கேட்கணுமா? சரியத்த, அப்ப நான் எப்படி பார்த்தா நாங்களா இருக்கோம், எங்ககிட்டயும் கேட்கணும்ல. ஹாய், உனக்கு திமிரு ஜாஸ்தி ஆயிடுச்சு சிம்ரன். அத்தை, நீங்க தானே அத்தை சொன்னீங்க. சரிம்மா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? உங்க புண்ணியத்துல ரொம்ப நல்லா இருக்கும் அத்தை. ஓ, நல்லா இருக்கீங்களா? சரிம்மா, இப்ப எங்களை பேச வர்றீங்களா? ஐயோ, ரொம்ப நாள் கழிச்சு 3 பேர் மீட் பண்றீங்க, நீங்க பேசணும்ல. நாங்க தான் டிஸ்டர்பா இருக்கோம்னு நினைக்கிறேன். நீங்க பேசுங்க, நீங்க பேசுங்க. ஆமா, எதை பேசினாலும் அதுல ஒரு குத்தம் கண்டுபிடிச்சு சொல்றது. குத்தம் கண்டுபிடிக்கிற மாதிரி சொன்னா குத்தம் கண்டுபிடிக்கதா செய்வோம். இன்னைக்கு நைட் எல்லாத்துக்கும் களி தான் பாருங்க. ஐயோ அத்தை, தயவு செஞ்சு விட்டுருங்க அத்தை. ஓகே ஓகேமா, சரி வாங்கம்மா, நம்ம போய் உட்கார்ந்து பேசுவோம். இவளுங்க கிட்ட எல்லாம் பேச முடியுமா? அதுதானே, உடனே தப்பிச்சிருங்கம்மா. உண்மையை தானே சொன்னோம். அம்மா வீட்ல என்ன சமைச்சீங்க? என்ன பெருசா சமைச்சிட போற? சாதம், சாம்பார், பொரியல் தான். இத்தனையும் வச்சுட்டு சாதம், சாம்பார், பொரியலாம். என்ன இதெல்லாம் ஓவரா இல்லையா? ஆனா தாத்தா கொடுத்து வச்சவர் தான் பாட்டி. அவர் பாருங்க, டெய்லியும் சாம்பார் சாதம், ரசம் சாதம், இப்படியே தான். ஆமாமா, அவருக்கு இதெல்லாம் இல்லைன்னா உள்ள இறங்காது. ஐயோ பாட்டி, அப்புறம் எப்படி சமாளிக்கிறீங்க தாத்தாவெல்லாம்? எங்கம்மா, நான் மட்டும் நின்னுதான் சமைக்கிறது இல்ல, உங்க தாத்தாவும் வருவாரு. அவர் எனக்கு இந்த காய்கறி அரிஞ்சு கொடுக்கறது இதெல்லாம் பண்ணுவாரு, அப்பதான் நான் பண்ணுவேன். இப்பதான் பாட்டி புரியுது எப்படி நீங்க இவ்வளவு சமைக்கிறீங்கன்னு. உதவி பண்ணணும்ல, வேணும்ல, அப்ப உதவி பண்ணணும்ல, அதான். சரிம்மா, வாங்க போய் சாப்பிடலாம். ஐயோ இல்லம்மா, அவருக்கு சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு அவரை சாப்பிட வைக்கணும். டைம் ஆனா கரெக்டா வந்துருவாரு. இங்க இருந்து டைம் ஆனாலும் கரெக்டா போயிருவாங்க பாட்டி. இன்னும் அடிக்காதடி. சரி சரி, விடுமா. என்னமா பண்றது? அதுக்கப்புறம் அவர் உட்கார்ந்துட்டே இருப்பாரு பசியில. அதான் போய் கரெக்டா கொடுத்ததுன்னா அவர் சாப்பிட்டு மாத்திரை போடுவாரு. எங்க 2 பேத்துக்கு தான் பிபி, சுகர் எல்லாமே இருக்கு, என்ன பண்றது? பாட்டி வயசாகுது, அப்படி இப்படின்னா இருக்கும். இன்னும் உங்களுக்கு இல்லாம ஊஞ்சல் ஆடல பாட்டி. ஆனாலும் இந்த 5 பேத்துக்கு வாய் கொழுப்பு மட்டும் விடலையே. அதை விட்டுட்டா அவ்வளவுதாமா. ஏதோ எங்களுக்கும் அந்த பிபி சுகர்லாம் இருக்கு, என்ன பண்றது? வயசானா அப்படி இப்படிதான் இருக்கும், சமாளிச்சுக்கோங்கம்மா. என்னம்மா பண்றது, பண்ணிதானே ஆகணும். உங்க பேரன் பேத்தி பையன் யாராவது வரணுங்களா? எங்கம்மா அவங்க எல்லாம் வர போறாங்க? எனக்கு தான் இத்தனை பேர் இருக்கீங்களே, அது போதாதா? இங்க எல்லாம் வரதுக்கு முன்னாடி நானும் அவரு மட்டும் தான் தனியாவே இருந்தோம். அப்புறம் தான் உங்க பொண்ணுங்க உங்க பையங்க வந்தாங்க, சந்தோஷமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நீங்க எல்லாம் வந்தோடனே இன்னும் சந்தோஷமாயிருச்சு. இதுல என்ன அம்மான்னு கூப்பிடுறது, அவங்க எல்லாம் பாட்டின்னு கூப்பிடுறது, இன்னமும் எனக்கு சந்தோஷமாயிருச்சு. சரிம்மா சரி, இதுக்கு மேல நாங்க இருக்கோம்ல, என்ன கவலை உங்களுக்கு? அதானே, நாங்க எல்லாரும் உங்களுக்கு இருக்கோமா, நீங்க கவலைப்படாதீங்க. விட்டு தள்ளுங்க, அவங்களுக்கும் அம்மா பாசம் வரும்போது வருவாங்க. அவங்க வர மாதிரி எனக்கு ஒண்ணும் புரியலம்மா. சரி விடுங்கம்மா, நாங்க எல்லாரும் இருக்கோம். உங்க பொண்ணு, உங்க பேத்தி, உங்க பேரன் எல்லாரும் இருக்கோம். அப்புறம் என்னம்மா, எங்களுக்கும் அம்மா மாதிரி நீங்க கிடைச்சிருக்கீங்க, இது போதுமா, விடுங்க. இந்த மாதிரி குடும்பம் கிடைச்சிருக்கிறதுக்குலாம் நான் கொடுத்து வச்சிருக்கணும். நீங்களும் அப்பாவும் கிடைச்சதுக்கு நாங்களும் கொடுத்து வச்சிருக்கணுமா? சரிம்மா, அவர் வந்துருவாரு, நான் போறேன். சரிம்மா, போயிட்டு வாங்க. சரிம்மா பேத்திங்களா, நான் போறேன். சரி பாட்டு, பத்திரமா போயிட்டு வாங்க. சாயந்தரமா சமைச்சு எடுத்துட்டு வரேன், சரிங்களா? ஐயோ, நீங்க சமைச்சிட்டு வரது சாப்பிடாம இருப்போமா, எடுத்துட்டு வாங்க பாட்டி. சரி, நான் வரேன். கொள்ளால மர விழுதா பல உறவு ஒன்னா வாழும், பாத்து நெஞ்சம் பாசத்துல ஊஞ்சலாடுது. ஒரு கண்ணு கலங்கினாலும் பல கைகள் துடைக்க வருமே,
இப்படி ஒரு கூட்டுக்குள்ளத்தான் வாழ ஏகுதே. சொந்தமுள்ள வாழ்க்கை சொர்க்கத்துக்கு மேலே, சொத்து சுகம் ஏதும் வேண்டாமையா.